ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் த ரேங்க் பை மைனர் மெத்தட். இப்போ ஏற்கனவே 2 சப்டிவிஷன் நம்ம பண்ணிட்டோம். மைனர் மெத்தடில் ரேங்க் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ அதே போல் ஒரு தேர்டு சம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு என்ன மேட்ரிக்ஸ் பாருங்கள், 2 rows 1 2 3 4 காலம்ஸ். அப்போ 2/4 மேட்ரிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? மைனர் மெத்தட். ஓகே, ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட் நேம் டினோட் பண்ணிக்கலாம். இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 1 -2 -1 0 3 -6 -3 1. ஃபஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை நேம் டினோட் பண்ணிட்டோம். இங்கே என்ன நேம் டினோட் பண்ணியிருக்கோம்? ஏ. இனி இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதுகிறோம். இங்கே நேம் டினோட் பண்ணது ஏங்கிறனால ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் எப்படி எழுதணும்? எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் எழுதுவோம்? ஃபஸ்ட் ரோஸ் தான். அப்போ 2/1 2 3 4 2/4 மேட்ரிக்ஸ். இது இன்டூவில் 2/4 தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/4 மேட்ரிக்ஸ். அடுத்த ரேங்க் யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இது. ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்குன்னா 2/4 இருக்குல்ல, இதில் எது லெஸ்ஸர் நம்பரோ அதான் அது வரைக்கும் தான் அந்த ரேங்க் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த ரேங்க் வரும். ஓகே, இப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 4 லெஸ்ஸர் நம்பர் 2. இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் ரேங்க் வந்துட்டு மைனர் ரேங்க் வந்துட்டு எப்படி இருக்கும்? 2ஆக இருக்கலாம், 1 ஆர் 0. இந்த 3ல் தான் மூணில் ஏதோ ஒரு வேல்யூ தான் ரேங்க் ஆஃப் ஏவாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஆனால் 0 இருக்காது, ஏன்னா நல் மேட்ரிக்ஸ் கிடையாது. இப்போ 2 or 1 டிசெண்டிங் ஆர்டர் தான் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் இங்கே 2 தான் எடுத்துக்கணும். 2ல் தான் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கன்சிடர் 2/2 மைனர். இப்போ 2/2 மைனருங்கும் போது இங்கே நமக்கு எத்தனை இருக்குது? 2/4 மேட்ரிக்ஸ் தானே. ஏதோ 2/2 மைனர், ஏதோ 2/2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம சிம்பிளாக இருக்கிறக்கா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது 0னால டக்குன்னு 0 ஆகிடும். ஸோ அந்த இதை எடுத்துக்கிறேன் நான். இப்போது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ -1 0 -3 1. அப்போ நம்ம மைனர்னு என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். -1 × 1 -1 -0 × -3 0 which is equal to -1. -1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாலே அதான் அதோட ரேங்காக இருக்கும். அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு 0 தான் வந்திருக்கு. ஸோ ரேங்க் வந்து என்னது? ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 2. therefore ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எடுத்துருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்கும் பாருங்கள். 1 × -6 -6 -3 2 -2 × 3 -6ன்னு வரும். ஸோ -× +6 ஆகும். அப்போ -6 + 6ங்கிறது ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0 வந்தோன்னா டேரெக்டாக 1/1 மைனருக்கு பண்ணக்கூடாது. இதில் எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் டு 0ன்னு வந்ததாக தான் நம்ம 1/1 மைனர் ஃபைண்ட் பண்ணும். பட் நம்ம இங்கே இது பண்ணலே வந்துட்டு நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. இந்த 2/2 மேட்ரிக்ஸில் நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 2. ஓகே.